உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் உமக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, நீர் அதின் தலை பசும்பொன்னும், மார்பும் புயங்களும் வெள்ளியும், வயிறும் தொடையும் வெண்கலமும், கால்கள் இரும்பும், பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை மோதி நொறுக்கி போட்டது. அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கின. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுவான். அதன் அர்த்தத்தையும் ராஜசமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலுள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் தேவன் உமது கையில் ஒப்புக் கொடுத்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கப் பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறது போல இது எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விரல்களும் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். இரும்பின் உறுதி கொஞ்சம் அதிலே இருக்கும். அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்ததை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். அவனுக்கு காணிக்கை செலுத்துங்கள். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். தானியேலை நான் பெரியவனாக்குகிறேன். பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மகாநகர காரியங்களை விசாரிப்பார்கள்.